103வது சங்கீதம் 1-3 வசனங்கள் வாசிக்கலாமா? உன் பிராணனை 5 வரையும் போ. ஆமேன். அப்புறம் இன்னும் நிறையா சொல்லிகிட்டே சங்கீதக்காரன் போகிறான். ஆண்டவர் செய்த நன்மை, அந்த சங்கீதம் முழுவதுமே ஒரு நன்றி அறிதல் உள்ள ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. இந்த ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஆத்துமா பாக்கியம் உள்ளது. ஆத்துமா தேவனை அறிந்திருந்தால் அந்த ஆத்துமா பாக்கியம் உள்ள ஆத்துமா. இன்றைக்கி இந்த நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை அறிந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய நிலைமையில் மனுஷனுடைய ஆத்மா வருமானால் உண்மையாகவே அது பாக்கியமுள்ள ஆத்மா. தன் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் தான் இப்படி சொல்ல முடியும். ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நன்மைகளை செய்கிறார். அவர்கள் கேட்காமலேயே நன்மை செய்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போதும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருப்பார்கள். என்ன தேவையோ, என்ன அவசரமோ, என்ன காரியமாக இருந்தாலும் தெய்வத்தோடு கூட ஒரு உறவாடுகிற ஒரு அருமையான பாக்கியத்தை பெற்றவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் நன்மைகளை செய்கிறார். அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் பொதுவான நன்மைகளை தருகிறார். நமக்கு அது நன்றாக தெரிந்த ஒரு காரியம். இந்த பொதுவான நன்மைகளை அவர்கள் அனுபவித்தாலும் அவர்கள் நன்றி சொல்லுகிற பழக்கம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் யாரிடத்தில் போய் நன்றி சொல்ல முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஆண்டவர் இப்படி ஒரு மனுஷர்களுக்குள்ள ஒரு பிரிவினையை பார்த்தா இந்த வேதத்தை கொடுக்குறார். பாஸ்டர்கள்னு ஒரு கும்பலை பிரித்து எடுத்துட்டு இவங்க தான் வேதத்தை போதிக்கணும்னு கொடுக்குறாரா என்ன? இப்படி ஒரு காலத்தில் கிறிஸ்தவத்தில் இருந்தது. அதுதான் புரட்சி பண்ணுறதுக்காக ஒருத்தர் எந்திரிச்சார், மார்ட்டின் லூத்தர் அப்படின்னு. நிறைய கேள்விகளை எழுதி சர்ச்சுடைய வாசலில் ஒட்டி வச்சார். அவர் எழுதி அந்த ஒரு புரட்சியில் வந்தது தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணார். ப்ரொட்டஸ்ட்னாக்கா எதிர்த்து போராடினார். அந்த கும்பல்லேருந்து முதல்ல அது போராடினது நிமித்தம் அந்த கும்பல் வெளியில் வந்து பைபிள் எல்லாருக்கும் கிடைச்சது. அப்படி எல்லாருக்கும் கிடைச்சி இங்கிலாந்து தேசத்தில் ஒருத்தர் ஒரு காப்பி ஆஃப் த பைபிள் எடுத்து கொண்டு வந்து அவர் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். மொழிபெயர்த்து சிம்பிளாக எல்லா லாங்குவேஜ் அவருடைய இங்கிலீஷில் முதல்ல மொழிபெயர்த்து வில்லியம் டிண்டேல் அப்படிங்கிற அவருடைய பெயர். அது என்னடா பைபிளில் இவங்க ஒழிச்சு வச்சுருக்கிறானுங்கன்ட்டு மொழிபெயர்த்து வில்லியம் டிண்டேல் ரகசியமாக மொழிபெயர்த்து அதை ஒன்றா ரிலீஸ் பண்ணார். கண்டுபிடிச்சிட்டானுங்க. இவனும் ஒருத்தன் பண்ணுறான்டான்ட்டு சொல்லிவிட்டு கடைசியில் டிண்டேல் கண்டுபிடிச்சி அவன் நாடாக போனான். ஊராக தேசமாக எந்த தேசம்னு தெரியாமல் போய் எங்கேயோ தங்கி எதையோ தின்னு இப்படியே ஜெபம் பண்ணி வேதாகமங்கள் நியூ டெஸ்டமெண்ட் முதல்ல எல்லாருடைய கைகள்லையும் கிடைச்சது. இன்றைக்கி கிதியோன் மூலமாக நியூ டெஸ்டமெண்ட்டில் எப்படி கிடைக்குதோ அதுபோல் நாட்களில் என்னன்னே தெரியாது, அதுக்குள்ளே ஜனங்கள் ஆசையாய் தேடி அதை வாசிக்க ஆரம்பித்தாங்க. பெரிய ரட்சிப்பு உண்டானது. அது நிமித்தம் அந்த கும்பல்களுக்கு பெரிய எரிச்சல் வந்துருச்சு. என்னடா இது, பைபிள் எல்லாருக்கும் தெரியுது, வசனம் எல்லாருக்கும் தெரியுதே, இவனுங்களை விடக்கூடாதுறான்னு சொல்லி டிண்டேல புடுறான்னு சொல்லி பிடிச்சி கடைசியில் எங்கேயோ ஒரு இடத்துல பிடிச்சி அவனை கொலை பண்ணிட்டாங்க. டிண்டேல கொலை பண்ணிட்டாங்க. ஆக வேதத்தை வெளியில் ஜனங்களுக்கு கொண்டு வந்த நிமித்தம் ஜீவனை விட்ட. அதனால தான் இன்றைக்கி டிண்டேல் பைபிள்னு ஒன்று இருக்குது. இதை
டிண்டேலுடைய மரணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு ராஜா ஒருத்தன் வந்தான். கிங்கு ஜேம்ஸ் அப்படின்னு. அவன் பார்த்தான், கர்த்தர் அவனுடைய இருதயத்தை எழுப்பினார், இது எல்லா இடத்துலையும் அச்சிடப்பட வேண்டும் அப்படின்ட்டான். அவன் இங்கிலீஷில், அது பிரிட்டிஷ் இங்கிலீஷில், யூகே இங்கிலீஷில், சுத்த இங்கிலீஷில் அவங்க அதை தான் பேசுவாங்க. தவ் எல்லாம் வரும். யூ, நம்ம யூன்னு சொன்னால் தவ் மாமா, உன்னுடைய நம்ம யுவர்ஸ்னாக்கா தைனும்மா. கிங் ஜேம்ஸ் பைபிள் படித்தவங்களுக்கு தெரியும். அச்சிடுறான்ட்டு அது உலகம் பூரா அச்சிட்டு, அதனால தான் கிங் ஜேம்ஸ் பைபிள்னு வந்துச்சு, வேர்ஷன் அப்படின்ட்டு. டிண்டேல் வேர்ஷன், கிங் ஜேம்ஸ் பைபிள் வேர்ஷன். அதுக்கப்புறம் அந்த இங்கிலீஷ் எல்லாருக்கும் வரலன்னு சொல்லி சிம்பிள் இங்கிலீஷில் பல டிரான்ஸ்லேஷன்ஸ் இன்றைக்கி இருக்குது. குட் நியூஸ் டிரான்ஸ்லேஷன் இருக்குது, நியூ லிட்ரேச்சர், நியூ லாங்குவேஜ், அது NLTன்னு ஒன்று இருக்குது. இதுபோல் ஏகப்பட்ட மொழிபெயர்ப்புகள் இருக்குது. அதில் தரங்கம்பாடிக்கு நம்ம ஐயா சீகம் பால்க் அது ப்ரெஸ் ஒன்று ரெடி பண்ணி, வில்லியம் கேரி அவர் ஜெர்மனி தேசத்தை சேர்ந்தவர். இந்தியாவில் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு அந்த வேதத்தை கொண்டு தமிழில் எழுதி கொடுத்துட்டாங்க வில்லியம் கேரி. அதுக்கப்புறம் சீகன் பால்க்கு கர்த்தர் எழுப்பி அச்சு ப்ரெஸ்ஸு தரங்கம்பாடி, நம்ம ஊர் தரங்கம்பாடியில் ப்ரெஸ்ஸில் கொடுத்து கடன்னு பண்ணி பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுக்கு இன்றைக்கி சாமானிய மக்கள் ஒரு சீப்பாக ஒரு விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு வேதாகமம் இன்றைக்கி கர்த்தர் கையில், நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். பாமர மக்கள் கையிலையும் கிராமத்து ஜனங்கள் கையிலையும் தேவனுடைய சத்திய வேதம். ஏன் இதை சொன்னேன்னா, இந்த கல்ச்சர் அங்கேயும் இருந்திருக்குது. அந்த போராடி ஒரு கும்பல் வெளியில் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கும்பலுக்கு பேர் ப்ரோட்டஸ்டன்ட்ஸ்னு பேர். ப்ரோட்டஸ்ட் பண்ணதுனால, ப்ரொட்டஸ்ட்னால போராட்டம்னு அர்த்தம். மார்ட்டின் லூத்தர் தான் அதுக்கு காரணம். அவர் எழுதி வச்சு இதெல்லாம் எப்படின்னு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் போப்புன்னு சொல்லி பயங்கரமாக எழுதி வச்சு ஒட்டிட்டு போயிட்டார். அதுலேருந்து ஒரு கும்பல் கண்ணு திறந்து வெளியில் வந்த கும்பல். அப்போ இந்த வேதத்துக்காக எவ்வளவு பேர் தியாகம் பண்ணி ஜீவனை கொடுத்தாங்க, கொஞ்சம் அதை யோசித்து பார்க்கணும். இன்றைக்கும் டிண்டேல் பைபிள்னு இருக்குது, பல மொழிபெயர்ப்புகள் வந்துருச்சு. அதில் டிண்டேல், அந்த வில்லியம் டிண்டேல்னாலே மனசுக்கு அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும். டிண்டேல் இல்லைன்னா இத்தனை வெர்ஷன் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த கிங் ஜேம்ஸுங்கிற அந்த ராஜா அச்சிட சொல்லி கர்த்தர் அவருடைய இருதயத்தை எழுப்பலைன்னா இன்றைக்கி பைபிள், கிங் ஜேம்ஸ் பைபிள் இருக்காது இங்கிலீஷில். நம்ம கையில் வச்சுருக்கிற வேதத்தின் மகத்துவங்களை தேவன் எழுதி கொடுத்ததை இன்றைக்கி நம்ம கையில் வர்றதுக்கு தேவன் பயன்படுத்தின பாத்திரங்களுக்காக நன்றி சொல்ல வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். நம்ம ஜீவன் கொடுக்கலை, நம்ம உயிரை கொடுக்கலை, ஆனால் சில ஜீவனையே கொடுத்து எழுதி அந்த பைபிள் நம்ம கையில் கிடச்சிருக்கு. எனவே இந்த ரகசியங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆத்மா முடியுமானால் அந்த ஆத்மா பாக்கியசாலியாக இருக்கு. இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவனை கூப்பிட்டு பாமர மக்கள் ரட்சிக்கப்பட்டு, உண்மையாக ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனை கூப்பிட்டு வேதம்னா எதுடான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவான் தெரியுமா? அது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவான்? அவன் கிளியராக சொல்லுவான், சத்தியதேவன் ஒருவர் இருக்கிறார், அவருடைய வாய் மொழி தான் வேதம் அப்படின்றான். அவர் சொல்லுகிறார், நாங்கள் சொல்கிறோம் இல்லை, அவர் சொல்லுகிறார். இவன் என்ன சொல்கிறான்னா, நான் சொல்கிறேன் நீ அப்படிங்கிறான். நீ யார்? நீ அழிஞ்சு போகிற சாகக்கூடிய மனுஷன் நீ, அவ்வளோதான் நீ. ஆனால் இன்றைக்கி நம்மள்கிட்ட யாராவது வேதத்தை குறித்து கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அது தெரியலங்க, அது யாரோ ஒரு பாஸ்டர்கிட்ட கொடுத்தாரு, அது எழுதினார், எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ரட்சிக்கப்பட்டவங்க முதலாவது நன்றி சொல்லணும். அதனால தான் நன்றி சொல்லுகிற நிலைமையில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் பாக்கியசாலிகள். அதில் நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்தாரே, இல்லாவிட்டால் நன்மைகளை அனுபவிச்சுட்டு நன்றி கெட்டவனை போல நம்ம போயிட்டே இருப்போம். சூரிய வெளிச்சத்தை எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் என்ஜாய் பண்ணுறாங்க.
காற்று, தண்ணீர் என்ஜாய் பண்ண, அது இல்லாமல் வாழவே முடியாது. இன்றைக்கி அதை உருவாக்கினவர், அதை கொடுத்தவர் யாருன்னு கேட்டால் ஜனங்களுக்கு சொல்ல தெரியாது. தெய்வம்ங்கிறான், சக்திங்கிறான், ஜோதிங்கிறான், அது ஒரு மகாத்மாங்கிறான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், உங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது என்பது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் இன்றைக்கி அது யார் என்பதை உங்களால் சொல்ல முடியுமா? ஒருவேளை இன்றைய தினம் உங்களுடைய ரட்சிப்பின் நாளாக கூட இருக்கலாம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம். எங்களை கேட்டால் நாங்கள் தெளிவாய் சொல்லுவோம், இவை எல்லாவற்றையும் படைத்தது சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி நாம் கெட்டுப்போகாமல் இருக்கும்படிக்கு நாம் பாவங்களை அவர் சுமந்து, நம்முடைய பாவங்களை சுமந்து, மகிமையின் தேவன் நம்மை நித்திய மகிமைக்குள் அழைத்து செல்லும்படியாய் பிதாவாகிய தேவன் நம்மில் அன்பு கூர்ந்து அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான். அவரை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்தவன் பரலோகத்தை நிராகரிக்கிறான், நித்திய வாழ்வை நிராகரிக்கிறான், நித்திய தண்டனையாகிய எரி நரகத்தை தழுவிக்கொள்ளுகிறான் என்பது தெளிவாய் விளங்குகிறது. இன்று உங்களுடைய ரட்சிப்பின் நாளாக இருக்குமே, யாருக்கு தெரியும்? எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நன்றி சொல்லுகிற பழக்கம் நமக்கு எப்போதும் இருப்பதாக. எல்லாம் தானாய் வந்ததல்ல, எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாமல் குருட்டுத்தனமாக நாம் ஆராதிக்கிறவர்கள் அல்ல. ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்னால் ஒரு பெரிய சரித்திரம் இருக்கிறது, பெரிய சரித்திரம். தேவனுடைய காரியங்கள், விசேஷமாக தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களுடைய சரித்திரத்தை பார்த்தால் ரத்தம் சிந்தப்பட்டது, இரத்த சாட்சிகள் சாட்சி. முதலாவது கர்த்தருடைய ரத்தம், பின்பு கர்த்தருடைய தாசர்களுடைய ரத்தம் தேவராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு சாட்சி கொடுக்கிறது. அவர் எதை சாட்சியாக வைத்திருக்கிறார்? இரத்தத்தை சாட்சியாக வைத்திருக்கிறார், தண்ணீரை அல்ல, இரத்தத்தை சாட்சியாக. ஆக நன்றி ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி என்று தாவீது அரசன் சொன்னான். அவன் கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களையும் அங்கே எழுதி வைத்து நன்றி சொல்லுகிறான். சில காரியங்களுக்காக நாம் தேவனுடைய கர்த்தருடைய மகத்தான செயல்களுக்காக கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போது நன்றி சொல்லும். திருச்சபை நன்றி சொல்லி கொண்டிருக்க வேண்டும். சங்கீதம் 78:7. போட்டிருக்கு. முதலாவது நாம் மறக்கக்கூடாது தேவனுடைய செயல்கள். கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்ததான மகத்தான செயல்கள். ஒரு மனுஷனால் செய்யக்கூடாத காரியங்களை செய்தது தேவன். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல செயல்களை கர்த்தர் செய்தாலும் நன்றி சொல்லுகிற கூட்டம் என்று ஒன்று உண்டு இருக்கிறது. அந்த கூட்டம்தான் கர்த்தரை அறிந்தவர்கள். கர்த்தரை அறியாதவர்கள் யாருக்கு நன்றி சொல்லுவார்கள்? சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருக்கு நன்றி சொல்லுவார்கள்? சூரிய வெளிச்சத்தை அனுபவிக்கிறார்கள் ஜனங்கள். சூரியனுக்கு நன்றி சொன்னால் சூரியனுக்கு தெரியுமா இன்னார் இன்னார் எனக்கு நன்றி சொல்லுகிறார்கள்? அப்படியே தெரிந்தாலும் அந்த சூரியன் என்ன சொல்லக்கூடும்? நான் அல்ல, என்னை உருவாக்கினவர் ஒருவர் இருக்கிறார், என்னை பிரகாசிக்க பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார், நீ முதல்ல போய் அவருக்கு நன்றி சொல்லுப்பா. எனக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? அவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணார்னா நான் ஆஃப் ஆகிடுவேன், சுவிட்ச் ஆன் பண்ணால் நான் பல்பு மாதிரி நான் திருப்பி பிரகாசிப்பேன். எனக்கா போய் நீ நன்றி சொல்கிற? காற்றுக்கு நன்றி சொன்னால் காற்று என்ன சொல்லும்? இப்படி போ, அப்படி போ, இந்த டைரக்ஷனில் வீசு, போகாதேன்னு சொல்கிறவர் ஒருவர் இருக்கிறார். கையில் பிடிச்சி வச்சுருந்தாருன்னா, என்னை பிடிச்சிட்டாருன்னா உலகத்தில் நான் இருக்கவே மாட்டேன். நீ அவருக்கு போய் நன்றி சொல்லு. தண்ணீரைட்ட போய் கேட்டால் தண்ணி என்ன சொல்லும்? அவர் மேலேருந்து அனுப்புகிறார், நான் கொட்டுறேன், பிடிச்சி வச்சுக்கிட்டாருன்னா உங்களுக்கு ஒரு வயலுக்கும் ஒரு சொட்டு தண்ணியும் கிடையாது. இதை ரிலீஸ் பண்ணுறதும் இதை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய அதிகாரத்தை உள்ள தேவனுக்கு நன்றி சொல்லுன்னு தான் சொல்லும். சிருஷ்டிப்பு முழுவதும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறது, அடங்கி இருக்கிறது, ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது. இன்றைக்கு சிருஷ்டியை தொழுது கொண்டு சிருஷ்டிக்கு நன்றி சொல்லி என்ன பிரயோஜனம்? தொழுது கொள்ள வேண்டியவரை தொழுது கொள்ள வேண்டும்.
நன்றி சொல்ல வேண்டிய நபருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த நபர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இயேசு கிறிஸ்து என்னும் மகாராஜா ஒருவரே நம்முடைய இரட்சகராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய செயல்களை மறக்காதே. இன்றைக்கி கர்த்தருடைய செயல்கள் உலகமெங்கும் அதை பார்க்கலாம், உலகமெங்கும் பார்க்கலாம். ஒரு மழை வருதுன்னாக்கா ஆண்டவருடைய பிள்ளைகள் வீடுகளில் மாத்திரம் மழை வரலையே, அந்த ஏரியாலேயே பெரிய ஏரியாலே மழை பெய்யுது. அந்த செயல்களின் நிமித்தம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தக்கூடியவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரமே. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த வேதம் எங்கேருந்து வந்தது, வேதம்னா என்ன, அது எங்கேருந்து வந்தது, அது எப்படிப்பட்டது, பரிசுத்தமும் நீதியும் அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த வேதம்னு நம்மளால் சொல்ல முடியும். கர்த்தர் நல்லவர். சாத்தான் நமக்கு மறைச்சி வச்சிருந்தான், தேவனோ நம்முடைய கண்களை திறந்தருளினார். ஹல்லேலூயா. அதுக்காக முதலாவது நன்றி அவருடைய கிரியைகளுக்காக நன்றி சொல்ல வேண்டும், அவருடைய செயல்களுக்காக. 119வது சங்கீதம் 16வது வசனத்தை பாருங்கள். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன் என்று சொல்கிறார். இந்த ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம் எவ்வளவு விரும்பி வாசிக்கிறோம். இந்த ஒரு வசனம் நம்முடைய கையில் கிடைக்கிறதற்காக, இந்த ஒரு புஸ்தகம் ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்டதான ஜீவ வார்த்தைகள் நம்முடைய கையில் கிடைப்பதற்காக எத்தனை உயிர்கள் தியாகமானது. இந்த சுவிசேஷத்தினால் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு, இந்த தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு மார்க் போன்றதான தேவதாசர்கள் எப்படி மரித்தார்கள் என்பதை, அப்போஸ்தலர்கள் எப்படி மரித்தார்கள் என்பதை ஒரு முறை சொன்னேன். கழுத்தில் கயிறை கட்டி தர 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 தரன்னு ரோடு வழியாக இழுத்து கடைசியில் ஒரு இடத்துல வச்சு நெருப்பு போட்டு கொளுத்தி போட்டாங்க. ராத்திரி பூரா அவருடைய பாடி எரிஞ்சது. மார்க், மத்தேயு மார்க்குன்னு சொல்கிறோமே, அந்த மார்க். நமக்கு சுவிசேஷத்தை நம் கையில் தேவன் கொடுக்கும்படிக்கு ஒரு சிலருடைய ஜீவன் எல்லாம் அப்படி டார்ச்சர் ஆகினது. தே ஆர் டார்ச்சர்டு ஃபார் கிரைஸ்ட். டார்ச்சர்ட் ஃபார் கிரைஸ்ட்னு சொல்லும்போது நம்முடைய நாட்களில் வாழ்ந்த ரிச்சர்ட் உம்ராண்ட் ஒருத்தர் தான் நமக்கு தெரியும். ரிச்சர்ட் உம்ராண்ட் இந்த நூற்றாண்டுகள் வாழ்ந்தவர், தேவ மனுஷன், பரிசுத்தவான். ஆனால் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கர்த்தருடைய தாசர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் ஜீவனை கொடுத்து தியாகமாய் பலியானார்கள். அது நிமித்தம் இன்று நம்முடைய கைகளில் தேவனுடைய வார்த்தை, கற்பனைகள் கிடைத்தது. இந்த கற்பனைகளை இன்று நமக்கு சரித்திரம் தெரியாததுனாலே அவைகளுக்கு மதிப்பு மரியாதை இல்லாதது போல செய்கிறோம். இந்த சரித்திரம் தெரிஞ்சிருக்குமானால், இதை கொஞ்சம் ஆழமாய் நாம் தியானம் பண்ணி இருப்பது உண்மையானால், இந்த வேதத்தை நாம் மறக்க மாட்டோம். உடைய வசனத்தை நான் மறவேன் என்று தாவீது அரசன் சொன்னான். ஆண்டி அல்ல, அரசனே சொல்லுகிறான். அந்த அரசனை வழி நடத்துவது, அந்த அரசனை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய அவர் வாயிலிருந்து பெறப்பட்டதான வசனம் நீதி வாசமாக இருக்கும். அந்த அரசன் அதை அறிந்திருந்தபடினால் என்னை நடத்துகிறது இந்த வேத வாக்கியங்கள், என் தேசத்தை ஆசீர்வதிக்கிறது இந்த வேத வாக்கியங்கள், கர்த்தருடைய வசனம். அது ஒன்று தான் என் தேசத்தை ஆசீர்வதிக்கும். நான் ஒரு பெரிய அரசன் அல்ல, உண்மையான அரசன் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர். அவர் வாய்மொழி தான் வேதம். அந்த வேதம் தான் எனக்கு, அதுதான் எனக்கு கைட்லைன், அதுதான் எனக்கு சட்ட புஸ்தகம். இதன்படி நான் போவேனானால் கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிப்பார் என்று அவனுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. அதனால் சொல்லுகிறான், உம்முடைய வேதத்தை நான் மறவேன். ஏதோ உம்முடைய வேதத்தை நான் படிக்கிறதுனால எனக்கு ஒரு 2 வீடு கிடைக்கும், பங்களா கிடைக்கும், நகை கிடைக்கும், நட்டு கிடைக்கும், அதல்ல. தேவன் அரசாட்சி செய்யட்டா. அவருடைய வசனம் இல்லாமல் ஒரு அணு கூட இந்த பூமியிலே அசைவதில்லை. அவர் தான் மகாராஜா. ஆக அவர் சொன்ன வார்த்தையின்படி செய்வோமானால் தேசத்தில் நன்மை வாசமாயிருக்கும், தேசத்துக்கு க்ஷேமத்தை வருவிப்பேன் என்று சொன்னவருடைய வார்த்தை. ஆகையினால் அதை மறக்க மாட்டேன். அதுதான் எனக்கு சட்ட புஸ்தகம். அதை வைத்து கொண்டு தான் நான் அரசாட்சி செய்வேன். என்னுடைய சொந்த புத்தி அல்ல. அதனால் நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே. மறந்தால் அரசாட்சி செய்வதை மறந்தது போல
வேதத்தை மறந்தால் நியாயத்தீர்ப்புகள் சொல்வதை மறப்பது போல, சாப்பாட்டை மறப்பது போல, இந்த வேதம் இல்லாவிட்டால் நான் ராஜாவே இல்லை என்று அவனுக்கு தெரியும். அதனால தான் சொன்னான், நம்முடைய வசனத்தை நான் மறவேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. என் போதகத்தையும் கட்டளைகளையும் நீ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மறக்காதங்கிறார். நீ மறக்கக்கூடாது. அதை நீ எதை வேணால் மறந்துட்டு போ, என் போதகத்தை நீ மறக்கக்கூடாது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன். என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ல. சர்வ வல்லவரே நம்மை போதிக்கிறார் என்று சொன்னால் நம்ம எவ்வளோ பாக்கியசாலிகளாக இருப்பா, எவ்வளோ பாக்கியசாலிகளாக. ஸ்கூல்ஸில் காலேஜஸில் சில பிள்ளைகள் சொல்லுவார்கள், அந்த சார் எங்களுக்கு பாடம் எடுக்கணும். சேர்ந்த உடனே யார் எந்த கிளாஸுக்கு பாடம் எடுப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. சீனியர்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ தான் சேர்ந்துருப்பாங்க பிள்ளைகள். ஆனால் அதுக்கு ஏற்கனவே சேர்ந்து 2-3 வருஷத்துக்கு முன்னால் படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள் சீனியர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. டே, அந்த வாத்தியாரடா உனக்கு மேக்ஸு கெமிஸ்ட்ரி, அந்த வாத்தியாரடா ஃபிசிக்ஸ், அந்த வாத்தியாரடா, இவங்கவுங்க வந்தால் பிழைச்சிங்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியும், இந்த வாத்தியார் வந்தால் சூப்பர் அப்படி. அப்போது அந்த பிள்ளைங்க சொல்லும், அவர் தான் எங்களுக்கு, அவராடா பிழைச்சிக்கிட்டீங்கடாமா. வேறு யார் வந்தாலும் அவ்வளோ நல்லா சொல்ல மாட்டாங்க. அப்போது ஏன் அந்த வாத்தியார் ஃபஸ்ட் கிளாஸாக சொல்லிக் கொடுப்பார், அழகாக சொல்லிக் கொடுப்பார். அப்போ ஜனங்கள் என்ன, பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டில் போய் அப்பா அப்பா இப்படி ஒரு வாத்தியார் இருக்கிறாங்களாம்மா, ஒரு சாரு சீனியர் சொல்லி கொடுத்தாங்க, அந்த வாத்தியார் வந்துட்டால் போதும் சூப்பராக சொல்லி கொடுப்பாங்களாம், அருமையாக சொல்லுவாராமே, அவர் தான்ப்பா எங்களுக்கு வந்திருக்கிறாரு. அப்பாவுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியும். அப்படியாப்பா, சரி நல்லா படி, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ ரொம்ப குஷி. அந்த கிளாஸ் வந்தாலே, அந்த வாத்தியார் வந்தாலே ரொம்ப நோட்ஸ் எடுத்தா, போதகம் அவர் நல்லா டீச் பண்ணுவார். இன்றைக்கி ஒரு வாத்தியார், நல்ல மனுஷன் நல்ல வாத்தியார் வந்தாலே இவ்வளோ சந்தோஷம்னா, பரலோகத்தின் தேவனே நமக்கு வாத்தியாராக இருந்து போதிக்கிறாருன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷம் வேணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவர் சொல்லக்கூடிய போதனைகள் மறக்கலாமா? அழகாய் சாலமோனுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, என் மகனே, நீ கர்த்தரை மறக்காத, ஞானத்தை தேடு. ஆண்டவர் சொல்கிறார், என் போதகத்தை நீ மறக்காத. இந்த போதகத்தை மறக்காமல் நாம் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் சண்டைக்கு ஏது இடம்? வம்பு வார்த்தைகளுக்கு ஏது இடம்? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்களுக்கு ஏது இடம்? புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு எங்கே இருக்குது இடம்? இடமே கிடையாது. அவருடைய போதகம் நம்மை தெளிவான அமர்ந்த தெளிர்ந்த தண்ணீரண்டையில் நம்மை நடத்தும். எந்த ஒரு பிரச்சனையும் வராதப்பா. எல்லாரும் கர்த்தரை அறிந்தவர்களாக இருந்து போதகத்தை மறவாமல் இருப்போமானால் அவருடைய போதகம் சண்டைகளுக்கு இடத்தை கொடுக்குமோ? அல்ல சண்டைகளுக்கு நடத்துமா? அவிசுவாசங்களுக்கு நடத்துமா? சுயநலத்துக்கு நடத்துமா? எந்துன்னு சொல்கிறதுக்கு நடத்துமா? இது என் வேலை இல்லைன்னு சொல்கிறதுக்கு நடத்துமா? தாழ்மைக்கு நடத்தும், சந்தோஷத்துக்கு நடத்தும், நற்பூர்த்திக்கு நடத்தும், கீழ்ப்படிதலுக்கு நடத்தும், சமாதானத்துக்கு நடத்தும். மறக்காதேங்கிறார். கர்த்தர் நல்லவர். இன்னொரு வசனம், ஏசாயா 51:12. கொஞ்சம் காட்ட சாட்டமாக தான் கர்த்தர் அந்த இடத்துல பேசுகிறார் பாருங்கள். வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யார்? கர்த்தரை மறவாதே. அல்லேலூயா. என்னத்தை சொன்னாலும் ஏது எப்போ சொன்னாலுமே கர்த்தரை முன்னிட்டு பேசுவாயாக.
நல்லா பாடினீங்க பிரதர். அப்படியா, எனக்கு என்ன பாட்டு திறமை இருக்குது பார்த்தியா? அப்படி சொல்லாதே. கர்த்தர் நல்லவர் என்று சொல், கர்த்தர் கிருபை என்று சொல், கர்த்தர் மகிமைப்படுகிறார் என்று சொல். நல்லா பாஸ் பண்ணிட்ட தம்பி, சூப்பரான மார்க்கில். நான் எவ்வளோ பாடுபட்டு எவ்வளோ எனக்கு ஞானம் இருக்குது தெரியுமா? இந்த கிளாஸில் மற்றவனை காட்டிலும் எனக்கு அதிக ஞானம் இருக்குது, அதனால தான் நான் பாஸ் பண்ணேன். அப்படி பேசாதே. ஞானத்தை தந்த கர்த்தர் மகிமைப்பட்டார், அப்படி பேசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லு, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லு. உன்னை பெருமைப்படுத்துகிற இடங்களில் நீ உட்காராதே, ஓடி போயிரு. ஒருவன் உன்னை பெருமைப்படுத்த பேச ஆரம்பித்தால் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி ஓடி போயிரு. உனக்கு அது சோதனையாய் மாறிவிடும். நாளை கர்த்தருடைய மகிமையை நீ திருட வேண்டிய ஒரு நிலைமைக்குள்ளாவாய். கர்த்தருடைய மகிமையை திருடி பிழைக்க முடியுமா? மகிமை தேவன் ஒருவருக்கு தான். ஆகவே கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யார்? மாம்சமான மனுஷர்கள் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறான். இதை செய்தேன், அதை செய்தேன். கடைசியில் வெட்கம் நம்மை மூடும். நம்முடைய பெருமையான பேச்சுகள், நம்மை நாமே மகிமைப்படுத்தி கொண்ட காரியங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது அது உண்மை இல்லை என்பதை கர்த்தர் நிரூபித்து காட்டுவார். அவர்தான் இதை செய்ய வைத்தார் என்பதை நிரூபித்து காட்டும் பொழுது தற்பெருமை சொன்னதான தற்பெருமைக்குள்ள மனுஷனுக்கு வெட்கம் மூடும். நாம் அல்ல, அவரே. 100வது சங்கீதத்தில் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்குது, நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவருடைய கைக்குள் இருக்கக்கூடிய ஆடுகள் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிக்க கடவோம். அவரை முன்னிட்டு அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி அவரை மகிமைப்படுத்த கடவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எதை செய்தாலும் எதை பேசினாலும் நான் அல்ல, கர்த்தரே. ஆமென். இன்னொரு வசனத்தை மறக்கக்கூடாது, வாசித்து பார்க்கலாம். எபிரேயர் 13வது அதிகாரம் 2வது வசனம். எபிரேயர் 13வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுது பார்க்கலாம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. அந்நியரை கொஞ்சம் உபசரிக்க சொல்லுகிறார். சத்தியவேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆனால் உலகத்தில் ஜனங்கள் என்ன சொல்லுவார்கள்? அந்நியர்களை விரட்டி விடுவார்கள். நம்முடையவர்களை நாம் உபசரிப்போம், அந்நியர்களை நாம் உபசரிக்க மாட்டோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அந்நியர்களை உபசரிக்கிறதுக்கு நீ மறக்காதேங்க. அப்படி ஒரு வேளை அந்நியர்களை ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்தால் நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளுமா? சரின்னு சொல்லுமா? உபசரிக்கிறதுக்கு சரின்னு சொல்லுமா? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய உள்ளங்கள் அப்படி சொல்லணும். ஏன்னால் அது நமக்கு பிரமாணமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கொடுத்தது மனுஷன் அல்ல. அவருடைய பிரமாணங்களில் சிலவற்றை ஏற்றுக்கொண்டு சிலவற்றை விட்டு விடுகிறதுக்காக தேவன் நம்மை அழைக்கலை. நமக்கு எது நல்லா தோணுதோ அது மாத்திரம் எடுத்துக்குவோம். நமக்கு ஒத்து வராததெல்லாம் அவர் சொன்னால்னே அவர் சொல்லிட்டு போவார், அதெல்லாம் முடியாது. அந்நியரெல்லாம் உபசரிச்சிட்டு இருந்தால் என்ன ஆகிறது? அதெல்லாம் முடியாதுன்னு அவர்களை ஒதுக்கி விடுவோமானால் அவர் ஒதுக்குவாரோ? கடைசியில் நம்மை ஒதுக்க வேண்டிய நிலைமை வரும் அவருக்கு. அவருடைய கற்பனைகள் எல்லாவற்றுக்கும் நாம் கீழ்ப்படிந்து செய்வோமானால் அவர் நம்மை ஒதுக்காமல் ஏற்றுக்கொள்வார். நம்ம டெஸ்ட்டே இங்கே தான் இருக்குது. அவருக்கு கீர்த்தனம் பண்ணுறது ஈஸி, பாட்டு படிக்கிறது ஈஸி, அவரை துதிக்கிறது ஈஸி, அவருடைய கிரியைகளை விவரித்து நன்றி சொல்கிறது ஈஸி. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காகவும் கூட நம்ம நன்றி சொல்லிடலாம். ஆனால் சில கட்டளைகள் மனுஷனுக்கு கசப்பாக இருக்கும். அந்த கசப்பான கட்டளைகளை செய்யும்படிக்கு கர்த்தர் எதிர்பார்க்கும்போது என்னால் முடியாது என்று நைஸாக நழுவி மனுஷன் போயிடுறான். கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறேன். அதில் இது ஒன்று. ஒரு 4 ஏழைகளுக்கு சோறு போட்ட சரித்திரம் நம்மள்கிட்ட இருக்கான்னா, அது எப்படி போட்டால் ஏன் காசு என்னாகிறது அப்படிமா? நான் சம்பாதிச்ச காசுமா, நான் உழைச்ச காசுமா. அது எப்படி நீ உழைக்கிறதுக்கு வேண்டிய கிருபையும் பலத்தையும் தர்றது கர்த்தர் தானே. உனக்கு பலம் தந்திருக்கிறாருன்னு அல்லேலூயா சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த பலத்தை பயன்படுத்தி உழைச்சிட்டு வந்து காசில் ஒரு 4 ஏழைகளுக்கு சோறு போடுன்னு கற்பனையாக கொடுத்தா ஏன் காசு அப்படிமா? மனுஷனுடைய புத்தி பார்த்தீங்களா? அந்த கசப்பான காரியங்களில்
இது ஒன்று. அந்நியனுக்கு நான் எப்படி, அவன் அந்நியன் அவன் அப்படிமா. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, உபசரிக்க மறக்காதேங்க. இந்த கட்டளையை நம்ம எங்கே போய் சொருகி வச்சுட்டோம், ஆழத்தில் வச்சு. அதெல்லாம் தெரியக்கூடாது. நமக்கு எதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு அல்லேலூயா சொல்லிட்டு போயிட்டு இருப்போம். பரலோகம் திறக்கணும். அப்படி தேவன் நம்மளை அழைக்கலைன்னு நினைக்கிறேன். அழைக்கலையே, எல்லாத்தையும் இல்லை தொகுத்து கொடுத்துருக்கிறார் நமக்கு. அப்போ சிலவற்றை செய்கிறோம், சிலவற்றை செய்யாமலேயே போய்விடுகிறோமே. அப்போ இந்த செய்யாமல் போகிறது நிமித்தம் நாம் பாவத்தை செய்கிறோம் அல்லவா, அவருடைய வசனத்தை அசட்டை பண்ணுகிறோம் அல்லவா, அது அற்பமாய் நம்ம என்றோம் இல்லை. கொஞ்சம் யோசிக்க வேண்டும். எதெல்லாம் மறக்காதன்னு சொன்னாரோ அதை செஞ்சிருவோம், அதை செஞ்சிருவோம். என்ன போச்சு, கர்த்தருடைய வசனத்துக்கு கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சிட்டா ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. அவர் சொன்னது தானே செய்ய போகிறோம். தப்பாக செஞ்சிட்டா நீன்னு அவர் சொல்ல மாட்டாரே. ஏன்டா இதை இப்படி செஞ்சேன்னு சொல்ல கேட்க மாட்டாரே. நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே நான் செஞ்சேன்னு திருப்பி சொல்ல போகிறோம். அது அவருக்கு தெரியாது மனுஷன் இப்படி பேசுவான்ட்டு. நான் சொன்னது தானே அவன் செய்கிறான். அது என்ன நடந்தாலும் நான் இவனை ஆசீர்வதிப்பேன்னு ஆசீர்வதிப்பார். எனவே சில காரியங்களை மாத்திரம் நமக்கு பிடிச்ச காரியங்களை செய்வேன், பிடிக்காத காரியங்களை எங்கேயாவது சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டோடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக அதில் இருப்பார். அடுத்து யாக்கோபு 1 அதிகாரம் 24. மேபி 23 வாசித்துட்டு நம்ம வாசிக்கணும். திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாமல் போவானானால் கண்ணாடியில் தன் சுபாவத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். என்னத்தெனில் தன்னைத்தானே மறந்து அவிடம் விட்டு, நல்லா ஃப்ரீயாக வாசிங்க, சத்தமாக வாசிங்க. அவிடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். தன் சாயல் இன்னதென்பதை மறந்து. நம்முடைய உருவங்கள் கண்ணாடியில் அழகாய் தெரியுதே. ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்து கண்ணாடியை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். தெரியலன்னா ஆஃபீஸுக்கு போகும்போது கரடியும் புலியும் சிங்கமும் மாதிரி தான் போவானுங்க எல்லாரும். மேனேஜரே அப்படி தான் வருவார். எனவே திருவசனம் ஒரு கண்ணாடிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த திருவசனத்தில் நம்முடைய சுபாவங்கள் அழகாய் தெரியும், காட்டி கொடுக்கும். கண்ணாடி நம்முடைய முகத்தோற்றத்தை காட்டி கொடுப்பது போல திருவசனம் நம்முடைய உள்ளான அலங்காரத்தை காட்டி கொடுக்கும். அது அலங்காரமாக இருக்குதா இல்லை அலங்கோலமாக இருக்குதான்ட்டு. அலங்கோலத்தை காட்டி கொடுத்த பிறகு திருவசனம் நம்மை அலங்கரிக்கவும் செய்யும். அலங்கரித்த பிறகும் கூட நம்மை காட்டும், அலங்கோலத்தையும் காட்டும். நல்லா வாரிச்சு நீட்டாக அப்படி டையெல்லாம் கட்டிகிட்ட வந்து கண்ணாடியில் பார்த்து சரி பண்ணிட்டு தான் அதையும் காட்டும். நீ சூப்பராக இருக்கேன். அப்போ நம்மை அலங்கரிக்கிற திருவசனம் கண்ணாடி. ஒரு மனுஷன் இந்த திருவசனத்தின்படி வாசித்தும் அதை கேட்டும் உணர்ந்து அதன்படி செய்யாவிட்டால் கண்ணாடியை பார்த்து காட்டுமிராண்டித்தனமாக இருந்துட்டு அப்படியே அவன் சரிப்படுத்தாமல் போகிறதுக்கு அர்த்தம்னு நமக்கு தெரிந்த வசனம்தான். அதை மறக்காதேங்கிற. தன் சாயல் இன்னதென்று மறந்து விடுவான். மறந்துடுவான். தலை வாராமல் பாட்டுக்கு வீட்டை விட்டு கிளம்பிட்டோம்னா அந்த நாள் முழுவதும் தலை இப்படி இருக்குதுன்னு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குமா என்ன? ஞாபகம் வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அடுத்தவனுக்கு தான் தெரியும் தலை வராமல் வந்திருக்கிறான்ட்டு. நமக்கு அது தெரியவே தெரியாது. அதுபோல் நம்முடைய சுபாவங்கள் மாறலைங்கிறது நமக்கு தெரியாமலேயே ஜீவனம் பண்ணிகிட்ருப்போம். அடுத்தவங்க க்ளீனாக கண்டுபிடிச்சான், சுபாவம் மாறல, எத்து பேசுகிறான், இது பண்ணுறான், அது பண்ணுறான், க்ளீனாக தெரியும். நமக்கு தெரியாது. நம்ம மறந்துட்டோம் நம்ம சுபாவத்தை. இப்படி தான் கேவலமான சுபாவத்தில் இருக்கோண்டான்னு தெரிஞ்சிருது. மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு உலகத்தில் போயிட்டுருப்போம். அடுத்தவனை அதை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். நம்மால் அடுத்தவனுக்கு பாதிப்பு வருமானால் நாம் திருவசனமாகிய கண்ணாடியை பார்த்து சரி பண்ணலைங்கிறதுக்கு அடையாளம். இன்றைக்கி என்னால் என்னுடைய சுபாவத்தினால் உங்களை யாராவது தாக்குதுன்னா நான் இந்த கண்ணாடியில் பார்த்து என்னை மாற்றிக்கொள்ளலைங்கிறது தான் அர்த்தம். அதை மறக்காதே என்கிறார் ஆண்டவர். இந்த கண்ணாடியை மறந்துடாத, உன் சுபாவத்தை மறக்காத. காட்டு மிராண்டியாக இருக்கிறது உண்மைதான்.
மறக்காத. காலங்காத்தால ஏன் கண்ணாடியை பார்க்கணும்? மத்தியானம் கூட கண்ணாடியை பார்க்க வேண்டிய அவசியம் வராது. சாயங்காலம் கூட பார்க்க வேண்டிய அவசியம் வராது. காலையில் ஏன் கண்ணாடியை பார்க்கணும்? தூங்கி எந்திரிக்கிறோம். தூங்கி எந்திரிச்சு களைப்பாக இப்போ பல டைரக்ஷனில் படுத்து எந்திரிச்சு உருண்டு துப்பட்டியை போட்டு முடி எப்படி போனால் எனக்கு என்னன்ட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு வரோம். அதுபோல தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் தூக்கம் வரும்போது, இது எப்படி தூங்கும்போது முடி கலையுதோ, அலங்கோலமாகுதோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் தூக்கம், ஆவிக்குரிய தூக்கங்கள் வரும்போது சுபாவங்கள் அலங்கோலமாய் மாறுது. அதனால தான் கண்ணாடியை டெய்லி பார்க்கணும். ஒரு தரம் பார்த்தா போதுமா? வேலைக்கு சேர்கிற அன்னைக்கு பார்த்தான், அதுக்கப்புறம் 4 வருஷம் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறான். சார், நான் அன்னைக்கு ஒரு தரம் நான் கண்ணாடியை பார்த்துட்டு வந்தேன் சார், 4 வருஷமாக கண்ணாடியை பார்க்கலன்னா எப்படி? டெய்லி. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நாம் மறக்கக்கூடாது. நம்முடைய சுபாவங்கள் இப்படிங்கிறத நம்ம மறக்கவே கூடாது. அதனால தான் இந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னார். ஆகவே தேவன் செய்த காரியங்களை மறக்காதே. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஜெபம் பண்ணுவோம். வேதத்தை மறக்காதே. வேதம் வந்த சரித்திரம் எப்படி என்பதை கொஞ்சம் பார். இந்த வேத புஸ்தகம் உன் கையில் எப்படி கிடைத்திருக்கிறது என்பதை கொஞ்சம் கவனித்து வேதத்துக்காய் முதலாவது நன்றி சொல்லுவான். எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள்? இந்த வேதத்தின் மகத்துவங்களை அறியும்படிக்கு எத்தனை பேர் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள்? வசனத்தை மறவேன் என்று சொன்னான். உங்கள் வசனம்தான்ப்பா எனக்கு சட்டம். நான் ஒழுங்காக ராஜாவாக இருக்கணும்னா, ஒழுங்காக அரசாட்சி செய்யணும்னா எனக்கு உங்கள் வேதம்தான் எனக்கு சட்டம். இதை வச்சு தான் என்னால் செய்ய முடியும், வேலை செய்ய முடியும். இல்லாவிட்டால் செய்ய முடியாதுன்னு அதை உணர்ந்தானே. நான் எதுக்கு ராஜாவாக இருக்கணும்? இந்த ஜனங்கள் மேலே நான் ஏன் அதிபதியாக இருக்கணும்? வச்சது நீங்கள். எப்படி இது இவங்களை நான் ஆளுகை செய்யணும்னு எனக்கு எப்படி தெரியும்ப்பா? உங்கள் வசனத்தினால தான்ப்பா ஆளுகை செய்ய முடியும். அப்படி தான் குடும்பத்தின் தலைவன் தலைவியாக இருக்கிறேன். எப்படிப்பா குடும்பத்தை ரன் பண்ணுறது? எனக்கு தெரியாதுப்பா. உங்கள் வசனம்தான்ப்பா. உங்கள் வசனத்தை வச்சு தான்ப்பா என் குடும்பத்தை ரன் பண்ணிக்க நாங்கள் முடியும். பிள்ளைகள் சொல்லணும், எப்படிப்பா படிக்கிறது? தெரியல, இவ்வளோ பெரிய டிகிரி எப்படி முடிப்பேன்? கர்த்தருடைய வசனத்தை வச்சு தான் நடக்கும்போது தான் அறிவு ஞானம் வருது. அதை வச்சு படி. லேசாய் புத்தி உள்ளவனுக்கு அறிவு லேசாய் வரும். அந்த புத்தி எப்படி கிடைக்கிது? நற்புத்தி எப்படி உண்டு? வேதத்தில் உண்டு. வேதத்தை நேசித்து வாசித்ததுபடி செய்கிறவனுக்கு நற்புத்தி உண்டு. அப்போ அறிவு லேசாய் வரும். பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது? வேத வசனத்தினால்தான். எதெடுத்தாலும் கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யார்? சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுஷனை நம்பி பயந்து கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யார்? மனுஷனை நம்புவதை பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தரை மறந்துட்டு மனுஷனை பெரிய கர்த்தராக வச்சுட்டு நடத்துகிறான், தெய்வமாக வைக்கிறான். கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்டார். நீ நம்பிக்கொண்டிருக்கிற மனுஷனே புல்லு, அவனையா போய் நம்புற? இனி அடுத்து அந்நியர்களை உபசரிக்க மறவாதே. தேவ தூதர்களையும் உபசரித்தது உண்டு. அப்படி ஆண்டவர் அதை விரும்புகிறார். அதை மறக்காதே. ஏழைகளை மறவாதிருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அந்நியர்களை மறவாதிருங்கள் என்று சொன்னார். இனி அடுத்து வேதத்தை வாசித்த பிறகு சுபாவங்கள் மாறாமல், குணங்கள் மாறாமல் போகுமானால் கண்ணாடியிலே தன் சுய சாயலை பார்த்தும் கூட தன் சாயல் இன்னதென்று மறந்து விட்டான். சுபாவங்கள் ரொம்ப முக்கியம், குணங்கள் ரொம்ப முக்கியம். மனம் மாறி இருக்கிறோம், மதம் மாறலை, மனம் மாறி இருக்கிறோம். ஆனால் குணங்கள் மாறலையே. மாற வேண்டாம்.
எப்படி மாற முடியும்? சத்திய வசனமாகிய கண்ணாடி காட்டி கொடுக்க. இன்னைக்கு ஒரு பெரிய கிருபை. வேதம் என்ன, எது வேதம் என்று சொல்லி ஜனங்கள் குழம்பி எனக்கு வேதத்தை சொல் என்று சொல்லுகிறார்கள். வேதத்தை படித்தேன் என்று சொல்லுகிறவர்களுக்கோ வேதம்னா என்னன்னு சொல்ல தெரியல. ஆகமங்கள்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டே இருந்து மற்றவங்களை அற்பமாய் எண்ணி அடிமைப்படுத்தி கீழ்ப்படுத்தி பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்று நமக்கோ வேதம் என்று சொன்னால் என்ன என்பது நமக்கு தெரியும். அது எப்படிப்பட்டது என்பது தெரியும். அது மகா பரிசுத்த வல்லமையுள்ள வேதம் என்பது தெரியும். அது கொடுத்தவர் யார் என்று தெரியும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். வானத்தையும் பூமியும் உருவாக்கினவர் மனுஷனுடையது அல்ல. அந்த தேவன் மாம்சமாகி இயேசு கிறிஸ்து என்னும் பெயரால் மனுஷனை ரட்சிக்க வந்தவர். நம்மை ரட்சித்ததினால், நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டதினால் நாம் தைரியமாய் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அதுதான் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் உள்ள வித்தியாசம். ஆகவே கர்த்தர் இத்தனை காரியங்களை செய்தபடினால் நன்றி சொல்ல மறவாதே என்று நாம், ஆத்துமாவே நீ அவர் செய்த உபகாரங்களை மறவாதே என்று சொன்ன தாவீதோடு சேர்ந்து நாமும் இப்பொழுது ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமாக. வேதத்துக்காய் நன்றி சொல்லுவோமாக. வில்லியம் டிண்டேலுக்காய் நன்றி சொல்லுவோமாக. மார்ட்டின் லூத்தருக்காய் நன்றி சொல்லுவோமாக. அல்லேலூயா. மார்க் போன்ற அப்போஸ்தலர்களுக்காய் சுவிசேஷத்தை நமக்கு ஆமென் நம் கைகளில் சேர பண்ண அல்லேலூயா கர்த்தர் பயன்படுத்தின பாத்திரங்களுக்காய் நன்றி சொல்லுவோமாக. இரத்த சாட்சிகளுக்காய் நன்றி சொல்லுவோமாக. வில்லியம் கேரி அவர்களுக்காய் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. சீகன் பால்க் அவர்களுக்காய் நன்றி சொல்லுவோம். இந்த வேத புஸ்தகம் நம் கையில் அப்படித்தான் கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை பாருங்கள். நம்மேல் அன்பு கூர்ந்தது நிமித்தம் வேதத்துக்கும் நமக்கும் தொடர்பே இல்லாத நிலைமையில் இருந்தோம். ஹல்லேலூயா. கர்த்தரோ அந்த வேதத்தை கையில் மாத்திரமல்ல, வாயில் மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்திலும் அவருடைய வைத்து வைத்தார். ஹல்லேலூயா. இதை எவ்வளவாய் நேசித்து வாசித்து இதன்படி செய்ய அல்லேலூயா ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரங்கள் அப்பா. இதை நாங்கள் மறக்க கூடாது ராஜாவே. இந்த காலை வேளையில் தகப்பனை நீர் அதை எங்களுக்கு சுட்டி காட்டினதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து எங்களை நடத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.